இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் 6 செகண்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் மேக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது உங்களோட ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும், யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஸோ இப்போ வர மிட் டேர்ம் எக்ஸாமில் வந்து நம்பர்ஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. பட் த திங் இஸ் எவ்ரிதிங் இஸ் கோட் டு ரிமைன் தி சேம். அது ப்ரைம் நம்பராக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து எப்படி காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இது எல்லாமே ஹெச்சிஎஃப் எல்லாமே ஓகே. அண்ட் இதுக்கு வீடியோவோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் ஒர்க்கிங் ஃபைலாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே நம்ம வந்து எப்படிலாம் இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணி அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்களே சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் வெல் அண்ட் குட். இதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் உங்களால் முடியல அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஆன்சர் பார்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் அந்த ஆன்சர் எப்படி பண்ணுறதுன்னா பாருங்கள். ஸோ லெட்ஸ் hop on to the answers. So choose the correct answer. Only even prime number is 2. Which of the following is not a prime? 92. ஏன் அப்படின்னு பார்த்தா it's divisible by 2, 4, 23 and 46. 1006 gram is equal to 1 kg 6 gram. 3 weeks என்றது 21 days. Overhead expenses என்றது CP. அப்புறம் HCF கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை போட்டிருக்கேன். அடுத்தது 50 kg divided by 100 gram அப்படின்னா இந்த பெருசாக இருக்கிறது சின்னதாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து in an isosceles triangle 2 angles are equal. If a number is divisible by 6, it must be divisible by 2 and 3. It's true. HCF கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்கேன். 1 மீட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்கலேருந்து ஆன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைக்குமே உங்களுக்கு ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன். கம்மிங் ஆன் டு த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் 60 ஒரு ஃபேக்டர் ட்ரீ போட்டு அதோட ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன். கம்பேர் அண்ட் புட் த லெஸர் ஆர் கிரேட்டர் சைன். இது வந்து கிராம்ஸு கேஜி கொடுத்துருக்காங்க. ஒரே மெத்தடில் கன்வர்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எது பிக்கர் ஸ்மால்ன்றதை கண்டுபிடிச்சிருங்க. 24 hour ஃபார்மேட் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸி. நம்ம நிறைய தடவை ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸும் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து கேன் அ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்ட் வித் 80 degree 30 and 40, அதுக்கான ஆன்சர்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா HCF, ஆனால் இது வந்து டிவிஷன் மெத்தடில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் செக் இட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அடுத்த ஒரு ப்ராப்ளம் வந்து கீதா brought 2 liters and 250 ml of water in a bottle. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸும் இங்கே போட்டிருக்கேன். ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் 2 கொடுத்துருக்காங்க. அதில் தேர்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூ கேன் ஆல்சோ செக் தட். ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் ஆன்சர் ஃபைல் கொடுத்துருக்கேன். ஆன்சர் ஃபைல் நீங்கள் யாரும் பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.